ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம். நான் பூனா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம போத்தீஸில் இப்போ எக்கச்சக்கமான புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு பொங்கலும் முடிஞ்சாச்சு. பொங்கல் முடிஞ்சோன்னா கூட இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாம் ரீஃபில் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க. நிஜமாக நானே பொங்கல் முடிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் ரீஸ்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு புதுசாக. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீலாம் டிசைனர் சாரீஸுங்க. எல்லாம் பார்ட்டி வேர், செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ். பார்த்தா எடுக்காமல் வர மாட்டோம், அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் சாரியில் ப்ரௌன் டிசைன் பண்ண மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்ட மாதிரி இந்த சாரி. ஒரு ஜிக்ஸாக்லேயே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி. அதை தவிர மைல்டு சம்கி ஒர்க் பார்க்க அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக இருந்தது. இந்த சாரியில் வேர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எங்கேயும் கிடைக்காத ஒரு டிசைன் நம்ம போத்தீஸில் எப்போவுமே கிடைக்குங்க. செம்ம பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிரிட்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சாரியும் அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த சாரி. அழகான ப்ளூவில் ஃப்ளாரல் டிசைன், அட்டகாசமான சாரி. ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சாரி நம்ம ப்ரைஸ் பார்க்கல, அது பார்த்துடலாம். 1315 இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல் சாரி, ஒரு பார்ட்டி வேறுங்க. அடுத்தது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 1370 ருபீஸ் வருது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அண்ட் அந்த கொடி பேட்டர்னில் உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் அண்ட் மைல்டு சம்கி ஒர்க் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பல்லு நல்லா அழகாக கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதேமாதிரி சில்வர் பார்டர், சரி பார்டர் கொடுத்துருக்காங்க டபுள் சைடில், மினிமம் பார்டர். செம்ம பியூட்டிஃபுல் சாரிங்க, சான்ஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியோட அட்டகாசமான கலெக்ஷன், கிராண்டான சாரிங்க. இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் வேற கூட யூஸ் பண்ணலாம். அதுபடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க இந்த சாரி வாங்கினாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, நேவி ப்ளூவில். ஸோ அதை அப்படியே காமிச்சிடலாமே, நம்மளுக்கோசரம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணுமே, அப்படியே காமிக்கிறேன். ஸோ காம்பினேஷன் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல் காம்பினேஷனுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம அதிகமாக பார்க்காத ஒரு கலர், ஒரு மாதிரி அது ப்ரௌனாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு சாக்லேட் ப்ரௌன் வைங்களா வித் நேவி ப்ளூ. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்கலாம். இது காம்பினேஷன் நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ பியூட்டிஃபுல் காம்பினேஷன். பார்த்துக்கோங்க, நீங்களே இப்போயே பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல நேவி ப்ளூ அண்ட் ரெட்டில் அவ்வளோ அழகான சாரி. அது ஃபுல்லாக சில்வர் ஜரியில், சாரி ஃபுல்லாக ஜரி அண்ட் பார்டர், பல்லு எல்லாம் சரிங்க, ஃபுல்லாக சரி. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வேர் பண்ணால் பயங்கர பெரிய பார்டரும் நல்ல ரிச்சாக இருக்கும். வேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இது ஒரு டசர் டைப் ஆஃப் சாரிங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நிஜமாக இதில் எது எடுத்து காட்டுறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் அதிலே பார்க்கலான்னு எடுக்க சொல்லிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான இந்த க்ரீன் சாரி, அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசம், செம்ம சூப்பரான சாரிங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1690 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. சாரி ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி அந்த த்ரெட் ஒர்க் மாதிரி, கோல்டன் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லு பார்த்தீங்கன்னா அழகான பல்லு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே அட்டகாசம். அடுத்தது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாட்டட் ப்ளவுஸுங்க. ப்ளவுஸ் ரொம்ப மடிச்சு இருக்குது, தெரியல, ஓரளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஒரு டாட்டட் ப்ளவுஸு சூப்பராக இருக்குது சாரி. கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டே கலர்ஸ் தான், அந்த லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன். பட் அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். அடுத்தது நேவி ப்ளூ அட்டகாசமான சாரி, 1600 ரேஞ்சில் வருது. ஃபுல்லாக லீஃப் டிசைன் பண்ண மாதிரி சாரி. இதில் பார்த்தீங்கன்னா பார்டரில் அந்த த்ரெட் வீவ் பண்ணியிருக்காங்க, கோல்டன் த்ரெட் வீவ் பண்ணியிருக்காங்க. சாரி ஃபுல்லாகவே இந்த லீஃப் பேட்டர்னில் இருக்குது. அந்த நேவி ப்ளூ அண்ட் ஒயிட் தான் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் கலர்ஸு, செம்ம பியூட்டிஃபுல். இந்த சாரீஸில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட் வீவ், இந்த கோல்டன் த்ரெட் வீவ் இருக்குது, அது ரொம்ப பியூட்டிஃபுல். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் டபுள் கலராக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கலர் மிக்சிங் இல்லாமல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைல்டு ஹாஃப் ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ தான் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி சில டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன், இந்த மாதிரி தான் டபுள் கலர் தான் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், இது ஒரு நேவி ப்ளூ அண்ட் ஆஷ் கலர் மாதிரி தான் பார்க்குறீங்க. இது ஒரு மண்டேலா ஆர்ட் மாதிரி இந்த ஒர்க்கு. 1315 இதோட ப்ரைஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கோல்டன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது த்ரெட் வீவ் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஒரு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு லைட்டாக சம்கி ஒர்க், அந்த ஆஷ் கலரில் சம்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிச் பல்லு, பயங்கர ரிச் பல்லு, செம்ம பியூட்டிஃபுல். அந்த சர்க்கிள், இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா கீழே பார்டரில் ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அடுத்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் பார்க்குறோங்க. நம்ம மெஹந்தி க்ரீன் அப்படி கூட சொல்லலாம். ஒரு ஆஷ் கலர் சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரு க்ரீன் ஷேடு தான், லைட் க்ரீன் ஷேடில் நல்ல ஒரு மெஹந்தி க்ரீனில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் வேறு எந்த ஷாப்பில் போனாலும் பார்க்க முடியாது. நம்ம முன்னாடி ஆஷ் கலர் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் பேட்டர்ன், கலர் மட்டும் தான் வேறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அந்த சர்க்கிள் பேட்டர்ன் மண்டையில் ஆர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லுங்க சாரீ. ஒன்று பார்க்கும்போது சான்ஸ்லெஸ், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப மைல்டு ஷேடு, ஸோ பெரியவங்க கூட வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பிரைட் அப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி கலர்ஸ் கிடையாது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்ல ஒரு லாவெண்டர் கலர் 1315க்கு நிறைய கலர்ஸ் இருந்தது. சேம் டிசைனில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வேரி ஆகுது, பட் டிசைன்ஸ் அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சிஸ்டர்ஸாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை ஒரே மாதிரி வேர் பண்ணணும், பட் கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க வேணாலும் வேர் பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சாரி ஒர்க் இருக்கு, பட் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மைல்டா இருக்குங்க. அதான் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கலர்ஃபுல்லான இந்த சாரிங்க. நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வேர் பண்ண பிடிக்கும்னா இதை எடுத்துக்கலாம். சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் 1315. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது. அப்பப்பா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல். பார்க்க ஒரு கலம்காரி பேட்டர்னில் சாரீ ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அவ்வளோ அழகான சாரீ. அண்ட் பல்லு நல்லா ரிச் பல்லு வித் நிறைய சம்கி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகு பார்க்குறதுக்கு சான்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மைல்டாக உங்களுக்கு ஒரு டெம்பிள் டிசைன் கூட கொடுத்துருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லுங்க சாரீ, சான்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. அடுத்தது இந்த சாரியோட டிசைன் பாருங்க, ஒரு பீ ஹைவ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க 1315க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் அண்ட் சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த பாடி டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஹெக்ஸகன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பல்லுவாக வரும். நிறைய லீஃப் டிசைன் அண்ட் லைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி அட்டகாசமான சாரி. நல்ல ஒரு ப்ரௌன், ஆஷ் கலர், அந்த மாதிரி அதாவது மைல்டு ஷேட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி எனக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதிலே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள். இந்த லாவெண்டர் எவ்வளோ பியூட்டிஃபுல், சான்ஸ்லெஸ்ஸுங்க. இது என்ன சொல்கிறது, ரொம்ப கியூட்டான கலரு லாவெண்டர். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக நான் காட்டுறேன். இதில் பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி மரூன் ஷேடு அண்ட் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேடு. இது எல்லாம் ஒரே டிசைன் தான், அதனால தான் நான் ஓப்பன் பண்ணலை. ஜஸ்ட் உங்களுக்கு ரேண்டமாக அப்படியே காமிக்கிறேன். அடுத்தது இது பீச், ஒரு மாதிரி பீச் ஆனியன் பிங்க் அப்படின்னா சொல்லலாம். 1355 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. பாடி ஃபுல்லாகவே ஒரு கொடி பேட்டர்ன் அண்ட் இதுலேயும் உங்களுக்கு அழகாக அந்த த்ரெட் ஒர்க் அண்ட் உங்களுக்கு சம்கி ஒர்க் இருக்குது. ஃபுல்லாக ஆன்டிக் சம்கீஸ், ரொம்ப பளபளன்னு இருக்கிற சம்கீஸில். அது காட்டனில் சம்கி ஒர்க்கு சான்ஸ்லெஸ்ஸாக இருக்குங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் காட்டனில் சம்கி ஒர்க்குக்கு இருக்கிற ஒரு அழகு வந்து சான்ஸ்லெஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக தெரியும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் நல்லா ஒரு சம்கின்னா ஓவராக கிளிட்டர் ஆகிற மாதிரி இல்லாமல் ஒரு மைல்டு கிளிட்டரோட செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருப்பீங்க, நல்ல ராயலாக தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்தது இந்த எல்லோ, நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன். அடுத்தது ப்ளூவில் சேம் பேட்டர்ன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌனில் சேம் பேட்டர்ன். அடுத்தது பாருங்கள், இது ப்ளூ, ஒரு மாதிரி ப்ளூஷ் க்ரீன் 1690. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வேறு கலரில் ஒரு சாரீ பார்த்தோன்னு ஞாபகம் எனக்கு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி தான் நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான். இதெல்லாம் எடுத்து காட்டணும்னா சத்தியமாக இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தாது நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். அதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும் வரும். அழகாக நீங்கள் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த டேபிள் ஃபுல்லாகவே சாரீஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.